அரசாங்கமா அல்லது மக்களா? மக்களே என்று வாதிட மூவரும், அரசாங்கமே என்று வாதிட மூவரும் வந்துள்ளனர். முதலில் அரசாங்கமே வாதிட வருகிறார் ஷேக் அப்துல்லா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, நம் நாட்டில் கொரோனா தொற்று பரவி இருந்த போது அரசாங்கம் அனைவரையும் மாஸ்க் போட சொன்னது. யாராவது போட்டோமா? காவல்துறைக்கு பயந்துதான் போட்டோம். ஏன் நம் உயிரை பாதுகாக்க ஹெல்மெட்டை யாராவது தானாகவே போடுகிறார்களா என்றால் இல்லை, காவல்துறையினர் பிடிப்பார்களே என்று பயந்துதான் போடுகிறோம். சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தூய்மையாக இருப்பதற்கு காரணம் அரசாங்கத்தின் கடுமையான சட்டமே. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் 5,27,700 பேர் காற்று மாசுபாட்டால் இறக்கின்றனர். 2% தொற்று நோய்களுக்கு காரணம் நீர் மாசுபாடு. தினமும் 1,500 பேர் வயிற்றுப்போக்கால் இறக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் யார்? வழிநடத்த தவறிய அரசாங்கமும் அதிகாரங்களுமே. அரசாங்கத்தின் திறமையற்ற நிர்வாகத்தால் தான் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. முறையான சட்டத்தை போட்டு நடைமுறைப்படுத்தினால்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றாக புள்ளி விவரத்துடன் வாதிட்டார். இவருக்கு பதிலடி கொடுக்க வருகிறார் மக்களே என்ற அணியிலிருந்து சக்திவேல். நடுவர் அவர்களே, அவர் கூறின சட்டங்களை போட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஐயா நடுவர் அவர்களே, அரசாங்கம் என்னதான் சட்டம் போட்டாலும் மக்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராவிட்டால் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியுமா? உதாரணமாக நாம் பள்ளியை எடுத்துக்கொள்வோமே, எத்தனை முறை தலைமை ஆசிரியர் கூறினாலும் பிளாஸ்டிக் குப்பைகளையும் பேப்பர் குப்பைகளையும் போடாமல் இருக்கிறோமா? மாணவர்களே முன்வந்து நம் பள்ளியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராவிட்டால் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியுமா? ஆகையால் சுற்றுச்சூழலில் முக்கிய பங்கு வைப்பது மக்களே என கூறி அமர்கிறேன். மக்களால் தான் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என பல உதாரணங்களை கூறினார். இவருக்கு அடுத்ததாக வருகிறார் ஆலன்ராஜ். அனைவருக்கும் வணக்கம். ஐயா நடுவர் அவர்களே, மக்கள் சட்டங்கள் பாயாமல் தூய்மையை வைத்துக் கொண்டார். அரசாங்கம் இதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கு. அப்படி என்றால் ஆசிரியர் மாணவர்கள் படித்துக் கொள்வார்களா? தற்போது காலம் ஏன் தரப்பட்டது? மாணவர்களே, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது. இதனால் அவர்களின் கற்றல் பாதிக்கின்றன என்று நம்முடைய முதலமைச்சருக்கு தெரிந்துதான் காலை உணவு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் மக்கள் தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றனர் என்றாலும் அதற்கான பொறுப்பும் கடமையும் அரசாங்கம் தான் உள்ளது. அரசாங்கத்துக்கு கோழி முட்டை அம்மிக்கல்லை முடைக்கும் என்பார்கள். ஆகவே அரசாங்கம் அபார வலிமை உள்ளது. இதை பயன்படுத்தி அரசு சூழலை பாதுகாக்க முடியும் என்று கூறிவிடுவேன். நன்றி. அரசாங்கத்திடம் ஏகபோக ஆற்றல் உள்ளது. ஆகையால் அரசாங்கத்தால் தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என கூறினார். இவருக்கு அடுத்ததாக வருகிறார் அனஸ் பிரவீன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலை தனி மனிதனோ அமைப்போ அல்லது அரசாங்கமோ இயற்கை சூழலுக்காகவும் மனிதரின் நலத்திற்காகவும் பாதுகாக்கப்படும் ஒரு பழக்கமாகும். கல்வி நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள், சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழல் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பொறியியல் போன்ற படிப்புகளை வழங்குகின்றன. கழிவு உற்பத்தி, காற்று சூழல் மாசடைதல், பல்லுயிர் இழப்பு, நுண்ணுயிர்களின் மற்றும் உயிரினங்களின் அழிவு முதலியவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய பிரச்சனைகளாகும். சுற்றுச்சூழல் சட்டங்கள், நெறிமுறைகள், கல்விகள் இவை மூன்றும் பிணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வழிவகுக்கின்றன. எனவே உண்மையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடைக்க சமுதாயம் ஒன்றுபட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய முடிவுகளை எடுப்பது அவசியமாகின்றது. மனிதர்களின் தொகுப்பே சமுதாயம். எனவே மக்கள் நினைத்தால் தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஒரு முட்டையானது வெளியிலிருந்து உடைக்கப்படும் போது ஒரு உயிர் இறக்கிறது. அதுவே தானே உள்ளிருந்து உடைக்கப்படும் போது ஒரு உயிர் பிறக்கிறது. ஆகையால் மாற்ற மக்களிடம் தான் ஏற்பட வேண்டும் என சவால் விட்டு சென்றுள்ளார். அந்த சவாலை சமாளிக்க வருகிறார் முகமது அகில். நடுவர் அவர்களே, கலைஞர் போருக்கு பிறகு மனமாற்றம் அடைந்த அசோகர் குளங்களை வெட்டினார். மரங்களை சாலை ஓரங்களில் நட்டார் என்று நாம் படித்திருக்கிறோம். அந்த குளங்களும் மரங்களும் மறைந்ததால் மழை குறைந்தது. மழை குறைந்ததால் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்தது. அதற்காகத்தான் தற்போது அரசு நிகழ்ச்சிகளில் மரம் நடப்படுகிறது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி தோண்டப்படுகிறது. அதை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் என்றால் ஊரே சுத்தமாகி பிளீச்சிங் பவுடர் போடப்பட்டு காணப்படுகிறது. ஒரு நாள் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதுமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அரசாங்கத்தின் பங்கு. சட்டங்கள்
சட்டம் 1981, நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 போன்றவை திட்டங்கள் அரசாங்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பல திட்டங்களை செயல்படுத்துகிறது. உதாரணமாக தேசிய பசுமை திட்டம், நீல புரட்சி திட்டம் போன்றவை. கட்டுப்பாடுகள் அரசாங்கம் சுற்றுச்சூழல் மாசடைவதை கட்டுப்படுத்தவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. விழிப்புணர்வு அரசாங்கம் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த பல விழிப்புணர்வு திட்டங்களை மேற்கொள்கிறது. கண்காணிப்பு அரசாங்கம் சுற்றுச்சூழல் தரத்தை கண்காணித்து மாசடைவதை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறது. பொருளாதார ரீதியிலான ஆதரவு அரசாங்கம் சுற்றுச்சூழலுக்காக செயல்படும் நிறுவனங்களுக்கு பொருளாதார ரீதியிலான ஆதரவை வழங்குகிறது. எனவே சர்வ வல்லமை படைத்த அரசாங்கமே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம். அரசாங்கம் சொன்னால் மக்கள் கேட்டுதான் ஆக வேண்டும் என ஆணித்தனமாக கோரி சென்றுள்ளார். அரசாங்கத்தின் சட்டத்தை விட பார்ப்போர் மக்களின் தன் நிலைச்சி என வாதிட்டு வருகிறார் அபுதல்ஹா. நடுவர் அவர்களே, எந்நேரமும் மழைக்காக கையேந்தி பிரார்த்தனை செய்யும் மரத்தின் இலைகளை பாருங்கள். நம் பள்ளியின் அனைத்து மரங்களும் அரசாங்கம் உத்தரவு போட்டால் நடப்பட்டது. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் எண்ணங்கள் மாணவர்களின் உதவியால் வண்ணங்களாக மாறியுள்ளது. நல்லார் ஒருவர் உளரேறவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற வரிகளில் இணங்க நல்லா என்பவர் இயற்கையை நேசிப்பவர். யாரால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறதோ அவர் சுற்றுச்சூழல் பாதுகாவலராக மாறினால் மட்டுமே சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அனைத்துமே சாதாரண மக்களிடம் பாதிக்கின்றன. இதை உணர்ந்து மக்கள் அனைவரும் சுற்றுச்சூழல் பாதுகாவலராக மாற வேண்டும். வீடு, தெரு, அலுவலகம் இப்படி ஒவ்வொரு இடமும் சுவாசில்லாமல் இருந்தால் இந்த பூமி முழுமையும் தூய்மையாகிவிடும். ரிஃப்யூஸ், ரீயூஸ் அண்ட் ரெடியூஸ் என்ற 3 R's அடிப்படையில் பிளாஸ்டிக்கை ரிஃப்யூஸ் செய்து தவிர்க்க முடியாமல் பயன்படுத்தினால் பிளாஸ்டிக்கை ரீயூஸ், ரீசைக்கிள் செய்து ரெடியூஸ் செய்வது என்பது மக்களிடமிருந்துதான் துவங்க வேண்டும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மக்களே மக்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.